Hello friends, welcome to my channel Jansi Easy Cook Tamil. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியா வெண்டைக்காய் ரைஸ் தான் செஞ்சிருக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல நிறைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க செக் பண்ணிக்கலாம். இந்த வெண்டைக்காய் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லா நல்ல டேஸ்ட் அரோமாவோட இருக்குங்க. ஒரே மாதிரியே நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செஞ்சோன்னா நம்ம கிட்ஸுக்கெல்லாம் போர் அடிச்சிருங்க. இது போல் நம்ம வெஜிடபிள்ஸை வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது அவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை நம்ம பேக் பண்ணி கொடுக்கலாம். ஈஸியான மெத்தடில் டேஸ்டியான வெண்டைக்காய் ரைஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 200 கிராம் வெண்டைக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்தப்போலாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சாச்சு. பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு கட் பண்ண வெண்டைக்காயை அதை நம்ம போட்டுடலாம். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம அந்த ஆயிலை நல்லா வதக்கிக்கலாம். வெண்டைக்காய் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சால்ட் ஆட் பண்ணி இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வதக்கிக்கணும். வெண்டைக்காய் ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் தனி மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை நம்ம அகெயின் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மசாலாவோடு சேர்த்து இந்த வெண்டைக்காயை நல்லா வதக்கிக்கணும். வெண்டைக்காய் நல்லா வெந்திருக்கு. மசாலாவோட ராஸ்பாலும் போயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெண்டைக்காயில் நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வெண்டைக்காய் வறுத்த அந்த பேனில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கும் இல்லையா, அதில் 1/2 ஸ்பூன் உளுந்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு இந்த ஆயிலே நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிடணும். இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதில் 1 பிஞ்ச் ஜீரகம், மிளகு ஒரு 4லேருந்து 5 சேர்த்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து சூடு ஆறணும். ஆறினதுக்கப்புறமா நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக நம்ம வந்து நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கோம். இதையும் சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துட்டாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கோம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் தாளிப்புக்கு கடுகு போட்டாச்சு. 3 பூண்டு பல் தட்டி வச்சுருந்தாங்க, அதையும் சேர்த்தாச்சு. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் தக்காளி, கருவேப்பிலை கொத்து இதை சேர்த்து இந்த ஆயிலே நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சால்ட் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணக்கூடாதுங்க, ஆன்லேயே தான் இருக்கணும், ஆனால் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். இப்போது இதில் வந்து நம்ம ஒயிட் ரைஸ் வந்து வச்சுருக்கோம். இது வந்து வடி சாதம் தான், நீங்கள் குக்கர் சாதமாக இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் வடிக்கும் போதே நம்ம வந்து அதில் வந்து சால்ட் ஆட் பண்ணியிருந்தோங்க. அதனால் உங்களுக்கு எந்தளவுக்கு சால்ட் வேணுமோ அதுக்கு தகுந்தப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வதக்கின வெண்டைக்காயும் சேர்த்துட்டோம். சால்ட் வந்து நம்ம வெண்டைக்காயிலையும் சேர்த்துருக்கோம், ரைஸ்லேயும் சேர்த்துருக்கோம், அண்ட் வந்து வெங்காய தக்காளிலையும் சேர்த்துருக்கோம். அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த போல் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பவுடரையும் ஆட் பண்ணிடணும். இதுதான் வந்து இந்த ரைஸுக்கு டேஸ்ட் அண்ட் அரோமா கொடுக்குங்க. இந்த வெண்டைக்காய் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளறினோன்னு சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும். ஆனால் ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் கழித்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன், செம்மையாக இருக்குங்க. ஏன்னா இந்த ரைஸில் இந்த மசாலாலாம் ஊறி நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு.
ரைஸ் பாருங்கள், எல்லாமும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நல்லா உதிரி உதிரியான ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ லஞ்ச் பாக்ஸில் நம்ம தேவையான அளவுக்கு ரைஸ் எடுத்து வச்சிடலாம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் வெண்டைக்காய் ரைஸ் தாங்க செஞ்சுருக்கோம். பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லையா? டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குங்க. பாருங்கள், ஸ்பூன் வச்சு நம்ம எடுக்கும் போது பாருங்கள் எவ்வளோ நல்ல கலராக, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். உதிரி உதிரியான ரைஸ் அரோமா வேறு லெவலில் இருக்குங்க. நீங்கள் டிஃபன் ஓப்பன் பண்ணும்போது தெரியும் அதோட அரோமா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. டேஸ்ட் செம்மையாக இருக்குங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை நீங்களும் இன்றைக்கி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.